கீர்த்தி கீர்த்தி ப்ளீஸ், ஏதோ ஒரு வேகத்தில் ப்ளீஸ் என்ன தப்பாக நினச்சிடாத. ஐயோ இப்படிலாம் சொல்லணும்னு நினச்சி. கீர்த்தி ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரியும் உங்களை லவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். நீங்கள் மட்டும் என் ஒய்ஃபாக வந்தீங்கன்னா. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம். சே விளையாடாதீங்க, சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இன்விடேஷன் கூட வந்துருச்சு. நானே உங்களை இன்வைட் பண்ணலான்னு தான் இருந்தேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ப்ளீஸ் விளையாடாதீங்க. இப்போ தான் லைஃப் ஏதோ நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு. நினச்சாலே நடுங்குது. நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும். பைத்திய மாதிரி பேசாத. என்னை பற்றி என்ன நினச்சா? இதெல்லாம் பார்த்து ரொம்ப மாடர்ன் நினச்சியா? இதெல்லாம் சும்மா இந்த வேலைக்காக நான் போடுற வேஷம். பிகாஸ் ஐ லவ் மை ஜாப். பட் என் ஃபேமிலி வேற, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே எங்க தாத்தா கொன்னுடுவாரு. என்னால இந்த லவ் எல்லாம். ஏய், நான் எதுக்கு உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ப்ளீஸ் என்ன விட்டுங்க. இந்த பார்வை இல்லை, நீங்க என்ன லவ் பண்றீங்க. சும்மா நடிக்காதீங்க. கையெடு. கையெடுடா. சார். எஸ். He is harassing me. Hey, who are you, man? What's your problem? Why are you torturing that girl? Show your passport and visa. ப்ளீஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தயவு செஞ்சு என்ன அப்படி பார்க்காதீங்க. எனக்கு செத்து போயிடலான் இருக்கு. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னாலதான் உங்க அப்பா ஒரு நல்ல மனுஷனை அநியாயமா கொண்டுட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட எனக்கு கிடையாது. எங்க ப்ளீஸ் அழுவாதீங்க. இங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. உங்களை எதுக்குங்க நான் மன்னிக்கணும்? தப்பு எங்களது. உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இங்க வந்து பார்த்தா தாங்க தெரியுது. ஒரு ஃபேமிலி உங்க மேல உயிரை வச்சிருக்காங்க. எல்லாம் மீறி நீங்க எப்படி லவ் எல்லாம்? இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? புரியுதுங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எங்க அப்பா செத்ததுக்கு இங்க ஒன்றும் காரணம் இல்லை. திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. யார் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்குங்க. காலங்காத்தால தூக்கத்திலேயே நிம்மதியான சாவு. எத்தனை பேர் கொடுத்து வைக்கும் சொல்லுங்க? இந்நேரம் அவர் எங்க அம்மா கூட ஜாலியாக டூயட் பாடிட்டு இருப்பார். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தா சொல்லுங்க, நான் வேணா போயிடுறேன். இல்லைங்க, பரவாயில்ல. நீங்க இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க.
ஏதோ தெரியாம என்ன மீறி நானும் மனுஷன் தானுங்க. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது? நீங்க கல்யாணம் பொண்ணு யாராவது பார்த்தா தப்பாயிடும். வாங்க, உங்க வீட்டு வரைக்கும் வந்து விட்டுறேன். ஓ, எனக்கு இப்ப புரியுது. நீங்க என் பின்னால சுத்தும் போது நான் திரும்பி பார்க்கல. அதை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறீங்கல்ல. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு டக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிடுவீங்க. பொம்பளைங்க நாங்க எவ்வளவு யோசிக்கணும் தெரியுமா? டைம் வேணும். ஆனா ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டோம், சாகர வரைக்கும் மாற மாட்டோம். ஆமாண்டி, நீங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுவீங்க. நாங்க நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்கணும். ஏய், இது என்ன பிஸ்னஸ்ன்னு நினைச்சியா? கணக்கு போட்டு முடிவு பண்றதுக்கு? வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். எதா இருந்தாலும் உடனே சொல்லணும். லவ் பண்றாலும் லவ் அப்படின்னு லவ் பண்ணிட்ட? காலையில் கல்யாணத்தை வச்சு இப்போ வந்து சொல்ற? உன்னை பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா செத்துட்டு இருக்கேனே, அந்த அளவு பத்தி தெரியுமா உனக்கு? என்னைக்கு உங்க தாத்தா என்னையும் உங்க குடும்பத்தில் ஒருத்தர்னு சொன்னாரோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இவங்க தான் எனக்கு எல்லாமே. யோசிச்சு பாருங்க, அனாதையா இங்க வந்தேன். இன்னைக்கு எனக்குன்னு தாத்தா பாட்டி அம்மான்னு ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த குழந்தைங்க வாசுன்னு உயிரே விடுதுங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டா அவங்க அப்படியே செத்துற மாட்டாங்க. இதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்த என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல என் ஃப்ரெண்டு சீனு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவன் என்னை கூப்பிட்டு வந்தான். இன்னைக்கு அவன் சந்தோஷத்தை கெடுக்க சொல்றீங்களா? எனக்கு நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனா அவங்க இல்லாம இருக்க முடியாது. இதுதான் உங்க முடிவா? இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? உங்களை மாதிரி ஒருத்தரை வாழ்க்கையில மிஸ் பண்றேனே, என்னோட பேட் லக். நீங்களும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? இல்லைங்க, இது போதும். பை. சீனு, முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல. அனாவசியமா நானும் லவ் பண்ணிருக்க மாட்டேனே. இப்போ வலிக்குதுடா. டேய், என்னடா பேசுற? எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நடு தனக்கு கண்டுபிடிச்சு நிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத. வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதடா. அவ ஏதோ குழப்பத்துல தெரியாம, அவ்வளவுதான். நீ கவலைப்படாதடா, அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பா. அது எப்படி? காதலிக்கிறது ஒண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன? அப்போ படுக்கும்போது யாரும் நினைச்சுக்குவா? என்னடா பேசுற?
உங்க விஷயத்துல நெருக்காதீங்க. மரியாதையா வந்து என் தாத்தா கிட்ட பேசு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. எங்கேயாவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவனை கொன்னு போட்டுருவேன். பெருசா தியாகம் பண்றான். நீ எப்படி வீட்டுக்கு வருவியா இல்லைன்னா இப்படியே போயிடுவியா? போ. நல்ல ஃப்ரெண்டுடா. சீக்கிரம் கட்டி முடியும். ஆகட்டும். டேய், தயவு செஞ்சு எதுவும் பேசாத. இங்க இருந்தா ஒரு குடும்பமே நாசமாயிடும். சீக்கிரம் வா, விடியறதுக்குள்ள ஊர் விட்டு போயிடலாம். ஏய் சின்னு, விடிய போறது. குளிக்க வேண்டாமா? நாழி எடுத்துல. குரவி சர்வ லோகானாம் விஷஜே பவரோகிணாம் பவனாசந்து டேய், என்னடா விளையாட்டு? உட்கார். ஓம் அக்னி ஸ்வாஹா, ஓம் இந்திராய ஸ்வாஹா, ஓம் வருணாய ஸ்வாஹா. 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓம் ஈசானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் விஷ்ணவே ஸ்வாஹா, ஓம் ருத்ராய ஸ்வாஹா. எங்கடி அவன்?